ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம வந்து மகாநதி சீரியல் டிஆர்பிக்காக தான் எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம். பிகாஸ் லாஸ்ட் 2 வாரமாக வந்து டிஆர்பி லோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இப்போ வாங்க டே பை டே வந்து டிஆர்பி வாங்கியிருக்காங்க. ஓவரால் எப்படி வாங்கியிருக்காங்க பார்த்துடலாம். மண்டே வந்து 6.3 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹார்பன் மட்டும்தாங்க, ரூரல் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ டியூஸ்டே வந்து 6.0. ஸோ இவங்க வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 5.3ல் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறாங்க. 5.8ல் வந்து ரெடியூஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த 5.8 வந்து தேர்ஸ்டே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தேர்ஸ்டே வந்து அரௌண்ட் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்து 6.0ல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க தேர்ஸ்டே. அரௌண்ட் வந்து ஃப்ரைடே அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அன்றைக்கி தானே ஃபைனல் டே வருது. ஸோ ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆவரேஜாக 6.2ல் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஆஸ் ஆஃப் நோ மண்டே டு ஃப்ரைடே இருக்கக்கூடிய ரிசல்ட் அவங்களுது. ஸோ இது எல்லாமே வந்து ஆவரேஜாக பண்ணி பார்க்கும்போது ஓவராலாக வந்து வீக்லி 6.0ல் வந்து ஆவரேஜ் முடிச்சிருக்காங்க. இது வந்து அர்பன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓகே. இப்போ அர்பனில் லாஸ்ட் வீக் வந்து 5 பாயிண்ட் ரேஞ்சில் இருந்தபோது இப்போ 6.0ன்றது ஓகே தாங்க. பட் ரொம்ப லோ கிடையாது. ஓகே அப்படின்லாம். ஸோ அர்பன் ப்ளஸ் ரூரல் ஓவராலாக கன்சியூம் பண்ணும்போது 5.19ல் இருக்கிறாங்க. பட் இதுவும் நல்ல டிஆர்பி தாங்க. பட் ஆனாலும் இது பத்தாது. அர்பன் ப்ளஸ் ரூரலில் வந்து கண்டிப்பாக வந்து 6.0ல் அர்பன் வந்து பார்த்திங்கன்னா 7 அபோவ் அப்படி இருந்தாங்கன்னா நம்மளுடைய மகாநதி டீமை அடிச்சிக்க முடியாது. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்மளை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போக போக. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மகாநதி சீரியல் டாப் 25ல் எங்கே இருக்கிறாங்க, அதாவது விஜய் டிவி பொசிஷனில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.